ஒரு வெயிட் லாஸ்னா லெமன் ஜூஸ் குடிங்க, தேன் கலந்து தண்ணி குடிங்க. அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாதா என்ன? பல வருஷமா அதை செஞ்சுட்டு ஒர்க் ஆகாதுங்க. நான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கும்போது சார் தருமபுரியில் படித்தேன். தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர்லேருந்து ஒரு கேஸ் வருது சார், பாம்பு கடி கேஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, என்னம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாம்பு கடி வந்து கடிச்ச இடத்த வந்துட்டு நல்லா டைட்டாக கட்டி வாயில் கடித்து அதை எடுத்து துப்பி அப்புறம் அந்த பாம்பை அடித்து கொண்டு வராங்க சார். ஆனால் இது எதுவுமே பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது, வாயில் கடிக்கக்கூடாது. இந்த சினிமாவோட 50-60 வருஷம் ஹிஸ்டரியில் ஹீரோயின் பாம்பு கடிச்சா அதான் சார் ரூலே. அதுதான் ரூல் சார். அது தப்பாச்சு சார். ஓகேங்களா? ஒரு பாம்பு கடிச்சா அதை பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு நுரையீரல் இதுவா சார், அப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது பார்த்தா ஒரு ஆஸ்மா வீசிங் பேஷண்ட் சார். ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஆத்தா வந்து அடிச்சுட்டு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சார், 20 வயசு பொண்ணு, அவங்க ரூமில் வச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த மந்திரத்தெல்லாம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பலை எல்லாத்தையும் எடுத்து குச்செல்லாம் எடுத்து அரைச்சி விட்டு கொளுத்தி விட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆத்தாவோட வேப்பரெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த ஆஸ்தமாவை க்யூர் பண்ணிடுன்ட்டு சார். ஆஸ்தமாவுக்கு காரணமே டஸ்ட்டு, ஸ்மோக்கு தானே சார். அப்போ அந்த மாதிரி ஸ்மோக்கு நீங்கள் ஏற்றி விட்டு அது எப்படி க்யூராக வரும்? அந்த குழந்தை இறந்துருச்சு, 20 வயசு குழந்தை இறந்துருச்சு. இதெல்லாம் எதனால்? ஒரு தப்பான மூட நம்பிக்கை, ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால, கிராமத்து சைடு டவுன் சைடில் தேவையான டாக்டர்ஸ் இல்லாததுனால கம்மியாக இருக்கிறாங்க டாக்டர். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கிராமத்துல எல்லாம் அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இல்லைங்கிறது. டாக்டர்ஸ் இருக்காங்க சார், பட் என்ன இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் வந்த பிறகு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் கூடி இருக்குன்னு ஒரு விவாதம் உண்டு. பிஃபோர் தட் போனால் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார், இதை சாப்பிடும்பாரு, சிம்பிளாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி when ஸ்பெஷாலிட்டிஸ் கம்ஸ் இன் டு பிக்சர் வந்து ஒரு ஒரு பதட்ட அது வருது. ஏன்னா அவருக்கு அதை பற்றி இன் டீட்டெயில்ஸ் தெரியுது. கண்டிப்பாக சார். இப்போ எங்களுக்கும் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். ஒரு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறாங்க, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது, சுகர் எப்படி குறைக்கிறது, இது இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் வந்து 90% தவறான இன்ஃபர்மேஷனாக வருது. மெடிக்கல் அட்வான்ஸ் ஆகிருக்கா, இல்லை டிசீசஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கா? டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக ரெண்டுமே தான் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு கைனகாலஜிஸ்ட்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபீட்டல் மெடிசன்னா இன்னொரு 5-6 வருஷத்தில் என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு மரபணுக்களில் மிஸ்டேக் இருக்கா, ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குன்னா அடுத்து வர குழந்தையும் அப்படி பிறக்க போகிறதான்னு நம்மளால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த அவேர்னஸை நான் ஒருத்தருக்கு வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் மேடம், அந்த உமினி டெஸ்ட் எடுக்கலாமான்னு. அந்த உமினி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்றதை நான் அவளுக்கு சொல்லணும். அதுக்கு இந்த வீடியோ பதிவு நான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஏன் நான் அதை வெளில சொல்லக்கூடாது? அதில் தான் ஐ திங்க் மோர் அவேர்னஸ் ஆல்சோ ரீச்சஸ். டிசீஸும் இருக்குது, முன்னாடியும் இருந்தது. ஆனால் என்ன, குழந்தை பிறந்ததுமா இறந்து போயிடுச்சு, என்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிற தாண்டி இப்போது எதனால் ஆச்சு, எனக்கு அந்த காரணம் தெரியாமல் நான் அடுத்த ப்ரெக்னன்சிக்கு மூவ் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குன்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம இன்னும் இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ஸ்பெஷாலிட்டின்னு நான் கொண்டு போய் சேர்க்கணுன்னா அது அவங்களுக்கு புரிதல் இருந்தால் தானே அது வரும். அந்த அவேர்னஸை நம்ம எப்படி இருந்தாலும் க்ரியேட் பண்ணணும்.